அநேகர் சொல்லுவாங்க, தேவனை அசைக்கிற மாதிரி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, பழைய ஏற்பாட்டுலலாம் அப்படிப்பட்ட ஜெபங்களெல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கு கூட அநேகர் இந்த மாரி சொல்லுவாங்க, தேவனை அசைக்கிற மாதிரி நாம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, தேவனை அசைக்கக்கூடிய ஜெபம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, தேவன் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அதிகமான இரக்கமுள்ளவராக, கிருபை உள்ளவராக நமக்கு தென்படுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான கிருபையையும், இரக்கத்தையும் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு அவர் அப்பாவாக இருக்கிறார் பாருங்க. யோவான் முதல் அதிகாரத்திலே சொல்லுது, அவருடைய குமாரனுடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசமுள்ள ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் செய்திருக்கிறார். அப்போ பிள்ளைகள் அப்பாவை அசைக்கணுன்ட்டு அவசியமே இல்ல. அப்பாவுடைய அன்பு எப்பொழுதுமே பிள்ளைகள் மீது அதிகமாக இருக்கு. அதனால உங்கள் மீது அதிகமான அன்பும் இரக்கமும் நம்முடைய பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். அதனால அவரை அசைக்கிற நம்ம எந்த ட்ரையும் பண்ண தேவையில்ல. அவரை நோக்கி கூப்பிட்டாலே போதும். அவருடைய இரக்கம் நமக்கு எப்போதுமே உண்டுங்க.